ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச யமஹாவோட RX100 ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யமஹா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ இந்த RX100 அப்படிங்கிற லெஜெண்ட் மோட்டார் சைக்கிள் திரும்பவும் இந்தியாவுக்கு ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் வரப்போகுது அண்ட் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் ஏன் இந்த RX100 ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்கன்னா அப்கமிங் நிறைய செக்மெண்ட்ஸில் பைக் வந்து லான்ச்சிங் வந்து இந்தியாவில் பண்ண போகிறாங்க. அதில் நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மோஸ்ட் அவைட்டட் பைக் இந்த RX100ன்னு சொல்லலாம். RX100 திரும்பவும் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனால் என்ன கான்ஃபிகரேஷனில் என்ன ப்ரைஸில் வரப்போகுது அப்படிங்கிறத தெரியாது. இது பார்த்தீங்கன்னா யமஹா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரேட்மார்க் ஃபில் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கு. இந்த RX100 பொறுத்த வரைக்கும் ரொம்ப லெஜெண்டாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இதோட டிசைன், சவுண்ட் இப்படிங்கிற இந்த நிறைய மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பெஸ்ட்டாக இந்த RX100 காட்டுது. இந்த RX100 அப்படிங்கிற பேர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RX அப்படின்னும் போது ரேசிங் எக்ஸ் கிராஸ் அப்படிங்கிற மீனிங் தான் RX100 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைக் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பார்த்தீங்கன்னா 1,25,000 1,30,000 அதாவது 1,00,000 1,25,000 லான்ச்சிங் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இந்த RX100 வரப்போகுது. ஸ்போக் வீல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு RX100 அண்ட் அலாய் வீல் இருக்கக்கூடிய ஒரு RX100 அப்படிங்கிற 2 வேரியன்ட் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஐகானிக்கான அந்த ஒரு ஃப்ளாட்டான சீட், சர்க்குலரான ஹெட்லாம்ப், சர்க்குலரான டெயில் லேம்ப் அப்படின்னு கூட சொல்லலாம். பெஸ்டான ஒரு பைக்காக தான் இந்த RX100 வரப்போகுது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷனோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. நார்மலாக ஒரு 100cc ஒரு மாடல் நீங்கள் பைக் வாங்கினீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதுதான் இந்த RX100 கிடைக்கும். சவுண்ட் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கீழே கேட்டிருக்காங்க. RX100 கண்டிப்பாக BS7 எமிஷன் நார்ம்ஸ் படி கூட லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. அப்படி இருக்கும்போது சவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப கம்மியாக தான் நம்ம எதிர்பார்க்க முடியும், அதுவும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த RX100 பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 1,25,000 தான் இந்த பைக்கோட ஷோரூம் ப்ரைஸ். ஐயர் வேரியண்ட்டில், அதாவது அலாய் வீல் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அலாய் வீல் வேரியண்ட்லாம் அதிகமாக யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸ்போக் வீல்ஸ் தான் தாறுமாறாக இருக்கும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ளாட்டான சீட்டாக தான் இருக்க போகுது. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பில்டு குவாலிட்டி தாறுமாறாக இருக்கும். 2 கலர் ஆப்ஷன்ஸ் ரெட் அண்ட் பிளாக்ல வரும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வரப்போகுது. நல்ல ஒரு டீசன்ட் சைஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பில்லியன் அந்த கிராப் ரெயில்ஸ் வந்து யூ ஷேப் கிராப் ரெயில்ஸ் தான் கொடுக்க போகிறோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டயர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்லாங் எக்ஸாஸ்ட் தான், அதாவது அந்த பைப் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸாஸ்ட் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் நைட் ராக் ஷாக் அப்சர்வர் கொடுக்க போகிறதாவும் யமஹா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாலோஜன் பல்ப், ஹெட்லாம்ப், ஹாலோஜன் டெயில் லேம்ப், ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாலோஜன் பல்பில் தான் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. LEDஸில் தான் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீவே இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண SR125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யமஹா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த RX100 உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ யமஹா RX100 அப்படிங்கிற இந்த ஒரு லெஜெண்டரி மோட்டார் சைக்கிளை 1,20,000க்கு புது மோட்டார் சைக்கிள் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கொஞ்ச நாளைக்குள்ளே வரப்போகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அஃபிஷியலாக என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுக்க போகிறாங்க, என்ன கான்ஃபிகரேஷனில் வரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக நம்ம சேனல்லே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக போடக்கூடிய மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல், அதாவது மிஸ் பண்ணாமையும் பார்க்கலாம். ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த RX100 வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுக்கு RX100 பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.